டெல்லியில் விஜய் அவர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். முக்கியமாக பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இது. அதே சமயம் அதிமுகவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். போகிற போக்க பார்த்தா பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் போய்கொண்டு இருக்கு. சொல்லப்போனால் அதிமுகவில் இருக்கும் முக்காவாசி பேர் அதிமுகவிலிருந்து ஒன்றா விலகி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருந்தாங்க. ஸோ டெல்லியில் அமித்ஷா அவர்களுடைய இல்லத்தில் இதை பற்றி டிஸ்கஷன் நடந்திருக்கு. இதை பற்றி ஒரு பக்கம் டிஸ்கஷன் நடந்தாலும் இன்னொரு பக்கம் விஜயை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் எப்படியாவது பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இணைத்து விட வேண்டும். இல்லைன்னா நம்மளோட வாக்கு தான் பயங்கரமாக அடி வாங்கும், நம்மளோட வாக்கு சதவீதம் கம்மியாகும் அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். முக்கியமாக திருச்சியில் நடந்த பயங்கரமான பிரச்சாரத்தை பற்றியும் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு ஆள் இந்த அளவுக்கு டெல்லியில் அமித்ஷா அவர்கள் பேசும் அளவுக்கு வளர்ந்துருக்காரா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த பிரச்சாரம் போகிற போக்க பார்த்தா மோடி அவர்களும் விஜயை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.